அறியாமலும் தெய்வம் தரும் நெஞ்சில் மஞ்சளில்லாயினம் தரும் நல்லெல்லாம் தரும் அன்பதிகவற்கே கணம் தரும் பூங்குழலால் வசன மிக வேற்றி மறவாது மனது துயராற்றி உழலாது இசை பயில் சதாட்சே இகழ்பர சௌபாகியம் அருள்வாயை பசுபதி சிவாக்கியம் உடன்பொழி மழனி மலை வீட்டு அருள் வேளா அசுரர் கிளை வாட்டி மிகவாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே கொண்டு வந்து மனை புகுந்து புலாவு காதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திரை வைத்து அச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் அறுசுவை திறத்தினில் ஒப்பிலா அண்ணர் நாயகர் தொண்டர் தம் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். பொழிகின்ற காருண்டு விளைகின்ற இளனுண்டு பலனும் உண்டு நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு நிதி கொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு ஊருண்டு பேருண்டு பணியுண்டு ஒளியுண்டு உடையுண்டு கொடையும் உண்டு உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் உளமுண்டு வளமும் உண்டு தேருண்டு கடியுண்டு படியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு தேனுண்டு வண்டொரு கடம்பணியும் நிற்பது தியானம் உண்டு ஆயிலரசு ஆருண்ட சென்னையில் கந்தகோட்டத்தில் வளர் தலமோங்கும் கந்தவேறு தன்முகத்ரியமணி உன்முக தெய்வமணி சண்முக தெய்வமணி சண்முக தெய்வமணி திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல எம்பெருமானின் அளப்பெரும் கருணையினால் நமது மணவாள நகர் ஆதிசிவம் உழவார பணிக்குழு பன்னிரு திருமுறை வழிபாட்டு சபை ஆதிசிவம் கைலாய இசைக்குழு அப்படின்னு ஒரே குழுவு 3 திருப்பணிகளை நம்ம ஆலயந்தோறும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் இறையொருளாளர் திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் ஆலயத்துல இது என்னன்னா மூவரால் பாடல் பெற்ற தலம். தொண்டை நாட்டு தலத்துல மூவரால் பாடல் பெற்ற தலம், ஒரு விசேஷமான தலம். இந்த தலத்துல வந்து சுவாமி தீண்டா திருமேனி அப்பேற்பட்ட தலம். இன்னொன்று விநாயகர் சபை இருக்கக்கூடிய இடம் இந்த ஆலயம்தான். மால்வினை திருமாலுடைய வினையை தீர்த்த ஈஸ்வரர் இங்கதான் இருக்காரு. மால்வினை தீர்த்தேஸ்வரர். அந்த மாதிரி அப்பேற்பட்ட நிறைய இந்த தலத்தோட பெருமை விசேஷங்கள் அதிகம். கிட்டத்தட்ட 3000 ஆண்டு முன்னாடி பழமையான ஆலயம் இந்த ஆலயம். இன்றைய தினம் இறையருளால அவன் அருளாலே அவன்தால் வணங்கி இறைவனுடைய அனுமதி இருக்கவே தான் நம்ம இத்தனை பேர் இங்கே வந்து இறை தொண்டு செய்ய முடிஞ்சது. அதற்கு இறைவனுக்கு நன்றியை பாராட்டி, மற்றும் அவரவர்களுடைய குடும்பத்தில் இல்லை அவங்களும் எல்லாருக்குமே மனுஷனாக இருக்கிறவனுக்கு பிரச்சனைகள் இல்லாத மனுஷன் கிடையாது. அந்த பிரச்சனைகள் மழை போல வந்தாலும் பனி போல விலகணும், அதற்குண்டான எதிர்த்து சமாளிக்கக்கூடிய சக்தி இறைவன் நமக்கு அருளணும் அப்படின்னு இறைவனாட வேண்டி ஒரு கூட்டு பிரார்த்தனை. அவர்களுடைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் சுவாமி முன்னாடி வைங்க. கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பலன் உண்டு. அடுத்தபடியா ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது, நம்ம குழுவில் இருக்கக்கூடிய சிவ பூவலிங்கம் ஐயா அவர்களுடைய மகள் அபிராமி அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு சந்தோஷமான விஷயம். அவர்களுடைய திருமணம் எப்படி அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 1000 அடியார்கள் சேர்ந்து மணவாள நகரில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு பெரிய சைவ திருமணம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல, 25ஆம் தேதி தான். அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு குழந்தைய இருக்காங்க. அந்த சந்தோஷமான விஷயத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.
திருச்சிற்றம்பலம். நம்முடைய உழவார பணிக்குழு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த சிறப்புற இறைப்பணியை தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த மாதம் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம், ஈக்காடு கிராமம், திருவள்ளூர். நம்ம திருவள்ளூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஈக்காடு என்ற ஆலயத்துல தான் சுவாமி என்னன்னா, அங்க அந்த ஆலயத்தோட விசேஷங்கள் என்ன, 5 கலர் மாறுவார். ஒரு நாளைக்கு 5 நேரம் மாறக்கூடிய சுவாமி பஞ்சவர்ணேஸ்வரர். வாய்ப்புள்ள அத்தனை பேரும் கலந்து கொண்டு இறை தொண்டினை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம் ஐயா.